சின்ன பொண்ணு, வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையா சும்மா இங்கே வந்து தங்குறதுக்கு? அது எப்படிக்கா கேட்காம இருக்கும். ஈவினிங் நானும் அம்மாவும் கடைக்கு போகிறப்ப எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்தோம். அப்போவே எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஊருக்கு வேறு அனுப்பிச்சி விட்ருக்குற, இப்பயும் போய் லட்சுமி வீட்டில் தங்கிட்டு இருக்கேன்னு திட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ தான் நீ வருவேன்னு கேட்டார். அப்புறம் தான் நான் சொன்னேன் இப்படிலாம் நடந்திருக்கு, அதனால தான் நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்காரரு அன்றைக்கி நைட் இருந்தப்போ இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுல்லக்கா, அதனால் கொஞ்சம் நம்பிட்டாரு. அதனால தாக்கா நான் வந்தேன், இல்லைன்னா நான் எங்கே வந்திருப்பேன். நாளைக்கு வேலையாக சாமியாரை போய் பார்த்துட்டு வந்து அந்த டைரியை கொடுத்து என்னன்னு வழி கேட்டுட்டு வருவோம். அப்போ தான் நாளைக்காவது நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஆமாக்கா, நாளைக்கே போயிட்டு வந்துடுவோம். நாளைக்காவது அவர் இருக்கணும். உமா எங்கள் சின்ன பொண்ணு, அவளை காணோம். கனி அவள் இருந்தால் தான் தூங்குவாளாமாக்கா, அதனால் தூங்க வச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கா. அவங்க அப்பாட்ட போறியான்னு கேட்டதுக்கு போகமாட்டேன்ட்டு இங்கே தான் இருக்கா. 3 நாள் அவங்க அந்த சந்தியா சோனியா கூடயே இருந்துட்டாளுங்கல்ல, அதனால் அவளுக்கு இங்கே தான் இருக்கணும் போல இருந்திருக்குது. அதனால் சரி தூங்க வச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கா. அப்படியா? ஆமாம், பிள்ளைங்கள்லாம் ஒன்றா இருந்தாங்கல்ல, சரி இருக்கட்டும். உமா, கனி தூங்கிட்டாளா? ஆமாம் சின்ன பொண்ணு, தூங்கிட்டா. லட்சுமிக்கா, உங்கள் ஊர் நல்லா இருந்ததுக்கா. உங்கள் அக்காவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களை ஒரு வேலை வாங்கலையே, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. சூப்பராக சமைக்கவும் செய்கிறாங்க. நிம்மதியாக இருந்துட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆமாவ சிந்தி, அங்கே நாள் போனதே தெரியல. ஏதோ நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பயமாக இருக்குது. இருட்டாகிறதுக்கு முன்னாடி போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வர நிலமை. எல்லாம் அந்த டைரினால வந்தது. அந்த பேய் தான் நைட்டு வந்து டைரியை கொடுன்னு கேட்குதே. பேசாமல் அந்த பேய்கிட்டே கொடுத்துடலாமா? ஆமாம் உமா, கரெக்டாக சொல்கிற. இன்னைக்கு நைட்டு வரும். உமா டைரி கொடுன்னு போய் கொடுத்துரு. என்ன எதுக்கு சாகவா? நான்லாம் போக மாட்டேன்ப்பா. தெரியுதுல்ல, சும்மா இருந்திருக்கணும். நீ தானே எடுத்துட்டு வந்த. 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்படிதான் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாமே, பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். டெய்லி இப்படி அனுபவிக்கணும்னு அவசியமே இருந்திருக்காது. நாளை காலையில் போய் சாமியாரை பார்ப்போம். ஆமாக்கா, நாளைக்காவது நல்லது நடக்கட்டும். எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என் காதில் பேய் பிரச்சனைனே விழுந்துட்டுருக்கு. என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆமாம் சோனி, எனக்கும் அதே டவுட்டு தான். நம்ம போனால் மட்டும் அந்த பேச்சை நிறுத்திடுறாங்க. எனக்கும் பிரச்சனை பேயின்னு தான் கேட்டுகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒரே வீட்டில் இத்தனை நாள் இருந்துகிட்டே இருக்கோம். ஊருக்கு போயிட்டு வந்தாச்சும் போயிடுவான்னு பார்த்தா மறுபடியும் இன்றைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏதோ நடக்குது. ஒருவேளை உண்மையாலுமே பேயாக இருக்குமோ? அதுக்கு பயந்துட்டு தான் எல்லாரும் இங்கே இருப்பாங்களோ? அதுதான் எங்களுக்கே தெரியல. ஆனால் பேயின்னு மட்டும்தான் கேட்குது. இப்போ பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசாமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்து அவங்க பேசுறது நல்லா கேட்கும். லட்சம், நாளைக்கு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போனதும் சொல்லுங்க. நாங்களும் அதுக்குள்ளே கிளம்பி வரோம். நம்ம சாமியாரை பார்க்க போயிடலாம். அப்போ தான் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். சோனி, என்னாச்சு? சந்தியா, நான் சொன்ன மாதிரியே பேய் தான். அவங்க பேயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம ஸ்கூல் போனதுக்கப்புறம் சாமியாரை போய் பார்க்கணும், பேய்க்கு முடிவு கட்டணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சோனி சொல்கிற, உண்மையாவா? அப்போ நம்ம காதில் கேட்டது உண்மைதானா? ஆமாம், அதனால தான் 3 நாள் லீவுக்கு கூட உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம் போல. ஆமாம் பூமாரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம காதில் கேட்காமலாச்சும் இருந்திருக்கலாம். நிம்மதியாக நேரம் தூங்கியிருப்போம். பயமாக இருக்கே கேட்டதுலேருந்து. சந்தியா, எனக்கு இப்போ தான் நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நான் ஹாலில் படுத்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, மயக்கம் போட்டு விழுந்து. அப்போ நான் பேயை தான்ப்பா பார்த்தேன். அன்றைக்கி நான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் எங்கள் அம்மா ரூமுக்கு போகலான்னு சொல்லி. அப்போது ஹாலில் கருப்பான ஒரு உருவத்தை பார்த்தேன். அதை பார்த்து தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மாலாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அப்போ பேய் இருக்கு. என்ன பூமாரி சொல்கிற? தூங்கிட்டு இருந்தேன், எப்படி வந்தேன்னு தெரியலன்னு தானே சொன்னேன். இல்லை சோனி, எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அதனால தான் எல்லாரும் இங்கேயே இருக்காங்க, ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி. ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கே, தூக்கமே வராதே. இப்போ எல்லாரும் படுக்க தான் வருவாங்க. பேசாமல் கண்ணை மூடிட்டு படுத்து தூங்கிடலாம். அதை பற்றி நினைக்க வேண்டாம். பூமாரி, நீயும் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு தூங்கிடுஎன்ன? ஆமாம் சோனி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாத பூமாரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இந்த கதையை கேட்காமலே இருந்திருக்கலாம்.
சரி தூக்கம் வருது போல, தூங்குங்க. மாதிரி வா போய் தூங்கலாம். சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம், அதனால அப்படி இருந்தோம். சரி வாங்கம்மா போகலாம். சரி வசந்தி போய் தூங்குங்க, காலையில் பார்த்துக்கலாம். சரிங்கக்கா. சரி 2 பேரும் படுங்க. சந்தியா நீ மேலே படுத்துக்கோ கட்டில்ல, சின்ன பொண்ணு இப்போ வருவா. சோனி இங்கே வா, அம்மாட்ட படுத்துக்கோ. சரிங்கம்மா. லட்சு எல்லாம் படுத்தாச்சா? ஆமாம் சின்ன பொண்ணு, டைம் ஆச்சுல்ல, நீயும் வந்து தூங்குவா. ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது. இப்போ பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம் வேறு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சோனி தூங்கிட்டாளான்னு பார்க்கலாமா? சோனி, சோனி தூங்கிட்டியா? இல்லை சந்தியா. ஏன்டி ஏன் அழுகிற? தூக்கமே வர மாட்டேங்குது டி, பயமாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்குது, அதனால தான் நீ முழிச்சிருக்கியான்னு பார்க்க வந்தேன். இப்போ என்ன சந்தியா பண்ணலாம்? அம்மாவும் சின்ன பண்ணத்தையும் இங்கே தான் இருக்காங்க, ஆனாலும் பயமாகவே இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. பேசாமல் அம்மாவை எழுப்பலாமா? ஆமாம் சந்தியா, அம்மாவையாவது எழுப்பலாம். சோனி! ஏன் சந்தியா? ஐயோ சோனி, ஜன்னல்ல பாரு பேய். அம்மா! ஐயோ பேய் பேய், அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா பயமா இருக்குமா, எந்திரிங்கம்மா. எதுக்கு டீ கத்திட்டு இருக்கீங்க? என்ன? அம்மா பேய்மா பேய், அந்த ஜன்னல்ல இருந்துச்சு, இப்ப காணோம். எங்க? ஒண்ணுமே இல்லை. இப்போ கனவு எது கண்டியா? இல்லைம்மா, நானும் பார்த்தேன், அது அங்கே தான் இருந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு. சோனி சந்தியா இங்கே பாருங்க, எதுவுமே இல்லை சரியா? கனவு எதுவும் கண்டிருப்பீங்க, பயப்படாம தூங்குங்க. இல்லத்த, அது நின்றுச்சு, நாங்க பார்த்தோம். இங்க பாரு சோனி, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்க 2 பேரும் முழிச்சுதான் இருக்கோம், தூங்குங்க கம்மனு. அம்மா நான் சொல்றது நம்புங்கம்மா. சரி நம்புறேன், காலையில பேசிக்கலாம், படுங்க. சந்தியா வா, நான் முழிச்சுதான் இருக்கேன், என்ன பயப்படாம தூங்கு. சரிங்க அத்தை. சின்ன பொண்ணு. சொல்லுங்க லட்சு. கொஞ்சம் வா சின்ன பொண்ணு, ஹாலுக்கு. சரிங்க லட்சு வாங்க. என்கிட்டயவா? சின்ன பொண்ணு, பிள்ளைங்க ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க, அந்த பேய் தான் போல. ஆமா லட்சு, ஆனா இப்போ என்ன பண்றது? அதான் சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியல, பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சா இப்படி இருக்கு. சின்ன பொண்ணு, அந்த பேய் வெளியே தான் நிற்கிது போல, அதுதான் பிள்ளைங்களை வந்து பயங்காட்டி இருக்கு. ஆமா லட்சு, சரி ஜன்னல் வழியா பார்க்கலாமா? சின்ன பொண்ணு, அது நம்ம கதவுக்கு வெளியே தான் நிற்கிது. ஆமா லட்சு, அது போகவே போகாது போல, நம்ம பிள்ளைங்களையும் அதுதான் பயங்காட்டி இருக்கு. வா சின்ன பொண்ணு, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாம். சின்ன பொண்ணு, இந்த பேய் பார்த்தியா நம்ம வீட்டு முன்னாடியே நிற்கிது, என்னதான் பண்ணுறதோ எனக்கு தெரியல கடவுளே. அதான் தெரியல லட்சு, எனக்கு பார்த்ததுல இருந்து பயமா இருக்கு. விடு சின்ன பொண்ணு, நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருக்கோம்ல, அது நம்மளை பார்க்கல, நம்ம போய் பிள்ளைங்க பக்கத்துலேயே இருப்போம், அவங்க ஏதாவது மறுபடியும் பார்த்து பயந்துட போகிறாங்க. ஆமா லட்சு, வாங்க போலாம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அக்கா, எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சின்ன பொண்ணு கதவு தர, சீக்கிரம் வா, எங்க அம்மா அங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. லட்சு, எங்க வீட்டுக்காரர் தான் கூப்பிடுறாரு போல. ஆமாம் சின்ன பொண்ணு, உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் பயமாக இருக்கே. ஆமா லட்சு, எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம ஜன்னல் வழியாவே பார்ப்போமா? அவரா இருந்தா மட்டும் கதவு திறப்போம். ஆமாம் சின்ன பொண்ணு, சரி வா. சின்ன பொண்ணு கதவை தரேன்னு சொல்றேன்ல. லட்சு, அது எங்க வீட்டுக்காரர்லாம் இல்லை, அந்த பேய் தான் எங்க வீட்டுக்காரர் மாதிரி கூப்பிடுது. ஆமாம் சின்ன பொண்ணு, நல்ல வேளை கதவை திறக்கல. ஹே,
என் டைரியை தரப்போறீங்களா இல்லையா? ஐயோ லட்சு, வாங்க உள்ள போயிடலாம். என் டைரி என்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்ன லட்சு, எங்க வீட்டுக்காரர் மாதிரிலாம் கூப்பிடுது. நல்ல வேளை வெளியே போய் பார்த்தோம், இல்லைன்னா என்ன ஆகுறது? ஆமா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, அங்க பாரு பூமாரி இங்கே போயிட்டு இருக்கா. பூமாரி, எங்கம்மா போயிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் பூமாரி இல்ல. ஐயோ லட்சு, பேய், ஓடுங்க. சின்ன பொண்ணு, கதவு சாத்து சீக்கிரம். என்ன தப்பிச்சிட்டீங்களா? விடவே மாட்டேன். என்ன லட்சு, பேய் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. பூமாரி மாதிரி தானே இருந்தது, ஆனால் பின்னாடி திரும்பின பேய். என்ன லட்சு இது? ஆமா சின்ன பொண்ணு. லட்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நான் எங்கள் வீட்டுக்கே போயிடட்டுமா? எனக்கு ஒரு நாள் தானே சின்ன பொண்ணு. நாளைக்கு போய் சாமியாரை பார்த்துட்டு அந்த பிரச்சனையே முடிஞ்சிரு சின்ன பொண்ணு. பயப்படாத. ஆமாதான் லட்சு, ஆனால் ரொம்ப பயமா இருக்கே. உமா, உமா, கதவு துறமா. என்ன தொப்பி மண்டை சத்த மாதிரி இருக்கு? கதவு திறன் வேற சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏ உமா, கதவு துற. ஆமா, அவரு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, வெளியே போக வேற பயமா இருக்கே. இந்த பேய் வேற மாறி மாறி வேற கூப்பிடுமே. என்ன பண்ணலாம்? வசந்திக்காவை எழுப்பி பார்க்கலாமா? ஆமா, வசந்திக்காவை எழுப்புவோம். வசந்திக்கா. ஏன் உமா, என்னாச்சு? பயமா இருக்கா? பயப்படாம தூங்கு. பயம்லாம் இல்லைக்கா. எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுக்கா, அதனால தான் நான் எழுப்புனேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, அன்னைக்கும் அப்படி தானே கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போல்லாம் வெளியே போக முடியாது. நம்ம தான் வெளியே போகக்கூடாதுன்னு இருக்கோம்ல, யார் கூப்பிட்டாலும். இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரர் சத்தமே தான். நான் இப்போ போய் கதவு திறக்கலன்னா தொப்பி மண்டை என்னை அடிப்பான். உமா, வரியா இல்லையா? எத்தனை டைம் கூப்பிடுறேன்? ஆமாம் உமா, உங்கள் வீட்டுக்காரர் தான் கூப்பிடுறாரு போல. இப்போ என்னக்கா பண்ணுறது? வெளியே போகவும் பயமாக இருக்கு. உங்கள் வீட்டுக்காரர் குரல் மாதிரி தான் இருக்கு. சரி வா, நம்ம ஜன்னல் வழியே பார்ப்போம். உங்கள் வீட்டுக்காரராக இருந்தால் மட்டும் கதவு திறப்போம், சரியா? சரிக்கா, வாங்க. உமா, கதவு துறமா. வசந்திக்கா, எங்கள் வீட்டுக்காரர் தான்க்கா. என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் வந்திருக்காரு. ஆமாம் உமா, சரி வா போய் பார்க்கலாம். ஆமாக்கா, வாங்க. ஏங்க, என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? நான் சொல்லிட்டு தானே வந்தேன். சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் எங்கள் அம்மா திட்டுறாங்களே, வா போகலாம். ஏங்க, இந்த நேரத்தில் அங்கே போகணுமா? உங்கள் அம்மா என்னைக்கு தான் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. சரி வாங்க, இன்னைக்கு லட்சு வீட்டில் படுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உமா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு தம்பி, வாங்க இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்து படுங்க. இந்த நேரத்தில் அங்கே வரைக்கும் போக வேண்டாம் தனியாக. வாங்கங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறோம் தானே. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு. காலையில் எழுந்துச்சு போகலாம். சரி வா, உள்ளே போகலாம். வாங்கங்க, இங்கே சோஃபாவில் படுத்துக்கோங்க. நான் போய் ரூமில் படுத்துக்கிறேன். என்ன எங்கக்கா, எங்கள் வீட்டுக்காரரை காணோம். உள்ளே வந்தார் தானே? ஆமாம் உமா, உள்ளே தான் வந்தார். காணோம். ஏங்க, உள்ளே வாங்க. என்னக்கா இன்னும் உள்ளே வர மாட்டுறாரு? தெரியலையே உமா. கூச்சப்படுறாரோ என்னமோ இங்கே வந்து தங்குறதுக்கு. அப்படிலாம் இல்லையேக்கா, அவர் வரேன்னு சொன்னால் வருவாரே. ஐயோ வசந்திக்கா, பேய்! ஓடுங்க ஓடுங்க, ஓடு உமா, சீக்கிரம் ஓடு. லட்சு, கதவு தருங்க. நிம்மதியா தூங்கிடுவீங்களா? லட்சு, கதவு தருங்க. என்ன சின்ன பொண்ணு, உமா கத்துற சத்தம் கேக்குது.
லட்சு அது பேய் கத்துச்சுனா? லட்சுமிக்கா சீக்கிரம் கதவு திறங்கக்கா, பேய் வருது. இல்லை சின்ன பொண்ணு வசந்தி தான். நான் போய் கதவு திறக்கிறேன். ஐயோ லட்சு, பேய் லட்சு. நல்ல வேளை கதவு திறந்தீங்க. என்ன உமா சொல்ற, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? உமாவோட வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரியே இருந்ததுக்கா. அப்பவும் நாங்கள் ஜன்னல் வழியா பார்த்து தான் திறந்தோம். அவர் தான் நின்னாரு. சரி வாங்க உள்ள வந்து தூங்குங்கன்னு கூப்பிட்டா உள்ள காணோம். கொஞ்ச நேரம் இப்போ கழிச்சு பார்த்தா கருப்பா ஒரு உருவம் வருதுக்கா. எங்களுக்கும் இப்போ அதே தான் நடந்துச்சு. அதனால தான் நாங்கள் உள்ள வந்து கதவை சாத்திட்டு பயந்துட்டு இருக்கோம். ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஃபங்க்ஷன் அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.